தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் இந்த நாள் வரை எங்களுக்கு செய்து வருகின்ற நன்மைகளுக்காக உங்களுக்கு கோடான கொடி நன்றியை செலுத்துகின்றோம். வானதூதர்கள் அனைவரும் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். மேலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே என்ற கருத்தினை மனதில் கொண்டு நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்பாடல் மூலம் ஆராதிப்போம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களால் தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அழகூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே. இப்போது இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, இப்போது இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே. உன்னாமும் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உன்னாமும் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை எடுத்து சொன்னால் அதற்கு முடிவே இராது. ஒரு சிலவற்றை மட்டும் எடுத்து சொல்கிறேன். தாழ்மையில் இருந்த நம் அனைவரையும் நினைத்து உயர்த்தி வருகின்றார். நம் கரங்களை பிடித்து வழிநடத்தி வருகின்றார். உண்டிட உணவும் உடையும் கொடுத்து ஒரு குறையின்றி வழிநடத்தி வருகின்றார். சோர்ந்து போன நேரமெல்லாம் பலன் தந்து தூக்கி விடுகின்றார். இந்த ஆண்டு முழுவதும்
நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகின்றார். நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். மேலும் நல்ல குடும்பத்தையும், நல்ல பிள்ளைகளையும், சகோதர சகோதரிகளையும், நல்ல உறவுகளையும், நல்ல கணவன் மனைவியும், நல்ல தாய் தந்தைகளையும், நல்ல உடல் சுகத்தையும் கொடுத்துள்ளார். மேலும் அவர் கோடான கொடி நன்மைகளையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு வருகின்றார். இப்பாடலை பாடி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பூரண சுகமாக்கினீர். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. இப்பொழுது இந்த செய்தி வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை செய்தி கொடுக்கும் சகோதரியின் மீது இறங்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Thank you for leading worship. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ஃபாத்திமா ரோஸ்ரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பான எங்கள் ஆண்டவரே, உமது நாமத்தினால் இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்துள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். வசனங்களின் வழியாக எங்களோடு பேசும் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
இந்த உலக வரலாற்றுல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஆண்டு 2025வது பிறந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடப் போகிறோம். உலகம் தோன்றியது முதல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்காகவே இந்த உலகம் காத்திருந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உரைக்கப்பட்டது. அதில் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கும் போது அவரது பிறப்பு, வளர்ப்பு, மரணம், உயிர்ப்பு குறித்த தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக நிறைவேறியிருப்பதை பார்க்கிறோம். இந்த உலக வரலாற்றை பார்க்கும்போது 3 நிகழ்வுகள் முக்கியமாக கருதப்படுகின்றன. ஒன்று இறைவனின் படைப்பு, இந்த உலகத்தை அந்த படைத்த நிகழ்வு. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. மூன்றாவது இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படின்னா, உலக வரலாற்றையே கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று கிமு, கிபி என்று பிரித்திருக்கிறார்கள். கிபி 314ஆம் ஆண்டில்தான் ரோம பேரரசன் கான்ஸ்டான்டைன் உலக வரலாற்றை கிமு, கிபி என்று பிரித்தார். அமெரிக்காவை சேர்ந்த அந்த டே என்ற பெண்மணிதான் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளுக்கு கிறிஸ்மஸ் என்று பெயர் சூட்டினார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதிசயமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் பிறந்த பின்தான் அவனுக்கு பெயர் சூட்டி அவனது பெற்றோர் வைத்த பெயர், செல்ல பெயர், பட்டப்பெயர், அவனது ஊர் பெயர், காரண பெயர், இப்படின்னு அவனை கூப்பிடுவாங்க. ஆனால் எசாயா தீர்க்கதரிசி அவருக்கு என்ன பெயர் இடப்படும் என்பதை 600 ஆண்டுகளுக்கு முன்னே முன்னறிவிக்கிறார். வாசிக்கலாம். எசாயா 7:14, 9, 6 2 வசனங்கள். எசாயா ஆதலால் 7:14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்போ நம்ம இதை வாசிக்கும் போது 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பிறந்தோடனே இம்மானுவேல்னு அவருக்கு பெயர் சூட்டணும். அவருடைய நாமம் இப்படி அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பதுதான் அவருடைய நாமம் அப்படிங்கிறத முன்னறிவிக்கிறாரு. ஆனா வேதம் முழுவதையும் நம்ம வாசிக்கும் போது அவருக்கு 1000 நாமங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு என்ன பெயரிட வேண்டும் என்பதை யோசேப்புக்கு தேவதூதனால் அறிவிக்கப்படுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அவருக்கு இயேசு என்ற பெயர் இடணும்னு யோசேப்புக்கு தேவதூதன் சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அதிசயமானவர் அப்படிங்கிற பேரு அவருக்கு ஒரு நாமம். அது எப்படின்னா, இயேசு ஒரு கன்னியின் வயிற்றில் தேவனுடைய வார்த்தையால், பரிசுத்த ஆவியால் அவர் பிறந்தார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. ஒரு ஆணுடைய இது இல்லாம ஒரு கன்னி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அதிசயம். அவர் எங்க பிறப்பார் அப்படிங்கிறத பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மீகா தீர்க்கதரிசி எந்த இடத்துல பிறப்பாருங்கிறத கூட முன்னறிவிச்சாரு. மீகா 5:2. எப்பாப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே,
நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்து இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வினுடையது. அவர் பெத்ரகம் என்ற ஊரில் பிறப்பார் என்பதை மீகா தீர்க்கதரிசி அழகாக முன்னுரைக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு கூட ஒரு அதிசயம்தான். ஏன்னா அவர் 12வது வயதில் அவ்வளவு சின்ன பையனா இருக்கும்போது கூட ஆலயத்துல போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்களிடம் இவரு கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது லூக்கா 2ஆம் அதிகாரம் 40-47 வாசிக்கிறோம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷம் தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதானபோது அவர்கள் பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரிந்திருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து முறையாடத்திலும் போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் போதை உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசதை கேட்கவும் அவர்களை வினாவ கண்டார்கள். அவர் பேசும் அவருடைய புத்தியையும் அவர் சுஸ்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவருடைய வளர்ப்பு 12 வயதிலே இவ்வளவு ஞானமான ஒரு இதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு அதிசயம்தான். அவர் எப்படி வளர்ந்தார் என்றால் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். 30 வயது வரை பெற்றோருடன் வாழ்ந்தாலும் 30வது வயதில் அவர் திருமுழுக்கு பெற்று தனக்கென்று ஒரு வீடு எதுவும் இல்லாமல் இரவெல்லாம் மலைகளில் தங்கினார் என்று பார்க்கிறோம். மணுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று இயேசு கூறுவதை நாம் பார்க்கிறோம். 3.5 ஆண்டுகளாக பார்வையற்றோருக்கு பார்வையளித்தார், கால் ஊனமுற்றோரை நடக்க செய்தார், குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார், பேய்களை விரட்டினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இந்த அதிசயங்களை எல்லாம் செய்து அவர் அதிசயமானவராக வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு கூட ஒரு அதிசயம்தான். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது இயல்பு. ஆனால் ஒரு பாவம் அறியாத செம்மறியாக எசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்த சகல பாடுகளையும் ஏற்று தனது கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி சிலுவை மரணம் ஏற்றாரே, இது யாருக்குமே நிகழாத ஒரு அதிசயம். அவர் இறந்த 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வானகத்துக்கு ஏறி சென்று இன்றும் உயிருள்ள தேவனாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அது எவ்வளவு பெரிய அதிசயம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்நாளெல்லாம் அவருடைய வழிகளெல்லாம் அது அதிசயமானவைகள் தான். அவருடைய பாதையெல்லாம் ஆச்சரியமானவைகள். அடுத்ததாக அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தார். தாவீது அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு செய்த அனைத்து போர்களிலும் அவர் வெற்றி பெற்றார். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கூறுகிறார். யோபு 12:13 யோபு கூறுகிறார், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்று. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு காத்திருப்போமானால் அவர் நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து நம்மை செம்மையான பாதையில் அவர் நடத்தி செல்வார். மேலும் அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 65:6-7 வாசிக்கிறோம்.
வல்லமையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு பர்வதங்களை உறுதிப்படுத்தின தேவன். அவருடைய நாமம் எல்ஷடாய். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வாசிக்கலாமா? சங்கீதமா? வல்லமையை 65. இடைக்கட்டிக்கொண்டு வல்லமையை இடைக்கட்டி கொண்டு நம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். இவ்வளவு அவருடைய வல்லமையை நம்ம அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 54:1 தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் என்று தாவீது ஜெபிப்பதை பார்க்கிறோம். இந்த சங்கீத புத்தகம் முழுசையும் நம்ம வாசிக்கும் போது அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன் என்பதை எடுத்துக் கூறுகிறார். நாமும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமக்கே என்று நாம் அவரை துதித்து போற்றுகிறோம். நித்திய பிதா என்று சொல்லும்போது இயேசுதான் நித்தியத்திற்கும் நமது தகப்பன். ஆர்சி பைபிள்ல நித்திய பிதா என்பதற்கு என்றுமுள்ள தந்தை என்று குறிப்பிடப்பட்டது. என்றுமே அவர் நமக்கு தந்தை தான். இயேசுவே நேற்றும் என்றும் மாறாதவராக இருந்து நித்திய வீடாகிய பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறவர் அவர் ஒருவரே. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சங்கீதம் 48:14 என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன். அதனாலதான் அவருக்கு நித்திய பிதா. ஏன்னா அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அப்படிங்கிறது வாசிக்கிறோம். மத்தேயு 28:20 கூட இயேசு என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். சங்கீதம் 102:27 வாசிக்கும் போது நீரோ மாறாதவராயிருக்கிறேன், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அப்படின்னு அங்க எழுதப்பட்டுள்ளது. அடுத்ததாக அவர் நாமம் சமாதான பிரபு அப்படின்னு வாசிக்கிறோம். எபேசியர் 2:14-17 வாசிக்கிறோம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்று பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமூகமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அதாவது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது விருத்த சேதனம் பெற்றவர்கள், விருத்த சேதனம் பெறாதவர்கள் அப்படின்ற விருத்த சேதனம் அவசியம் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனா இந்த விருத்த சேதனம் 2 பேரையும் ஒன்று சேர்த்து அந்த 2 பேருக்கும் பகையா நின்ற அந்த சுவரை அவர் தகர்த்து சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அதாவது இதுக்கு ஒரு தெளிவா எபேசியர் 2:11-13 கூட வாசித்துடலாம். அவர் எப்படி சமாதானம் பண்ணி இருக்கிறாரு நமக்கு. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியார் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இரத்தம் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு சமாதானத்தை அது உண்டு பண்ணியிருக்கு. அதனாலதான் அவரை சமாதான பிரபு அப்படின்னு நம்ம சொல்றோம். மேலும் இயேசு சிலுவையில் உயிர் விட்ட போது தேவாலயத்தினுடைய அந்த திரைசீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்ததின் அந்த
கிழிந்ததின் வாயிலாக ஆதாம் ஏவாள் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையே ஏற்பட்ட பிரிவினையை அழித்து சமாதானத்தை ஏற்படுத்தி அவர் சமாதான காரணராகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலம் நாம் பெற்றிருக்கும் ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். முதலாவது நம்பிக்கை, அதாவது நமக்கு விசுவாசம். அது இயேசு கிறிஸ்து மூலமா தான் நமக்கு உண்டாயிருக்கு. நம்பிக்கைன்னு சொல்லும்போது எதிர்நோக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், விசுவாசம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நம்பிக்கையற்ற இந்த உலக வாழ்வை தாண்டி நமக்கு ஒரு நிரந்தர நிலையான விண்ணக வாழ்வு உண்டு என்ற நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நம்ம நம்பிக்கையோடு வாழ நமக்கு இயேசு தமது அடிச்சுவடுகளை விட்டு சென்றுள்ளார். 1 பேதுரு 2:21 வாசிக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் மாதிரி. இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு, நாமும் உயிர் தெழுவோம். இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் பிலிப்பு 3:13-14 பவுல் கூறுவது போல நாம என்ன செய்யணும்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் நம்பிக்கையோடு ஓட ஒரு தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலம்தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அடுத்தது நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியும் மிகுந்த சந்தோஷமும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. வாசிக்கலாம் லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ எல்லா ஜனத்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலருக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதருக்கும் அது மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று அந்த வானதூதர் கூறுவதை பார்க்கிறோம். இன்னொன்று நமக்கு தேவனுடைய சமாதானமும் பிரியமும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால உண்டாயிருக்கிறது. லூக்கா 2:14 வாசிக்கலாம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ தேவனுடைய சமாதானம், அவர் நம்ம மேல வைத்த அன்பு பிரியம், அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசு அளிக்கும் இந்த சமாதானம், அமைதி இந்த உலகம் அளிக்கும் சமாதானத்தை போன்றது அல்ல என்பதை யோவான் 14:27 இயேசு கூறுவதை நாம் வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி ஒரு அமைதி கிடையாது. அவர் கொடுக்கிற அமைதி வித்தியாசமானது. அதான் அவரு இயேசு சொல்றாரு, இந்த உலகம் அளிக்கும் சமாதானத்தை போன்றது அல்ல அப்படின்னு இயேசு நமக்கு கொடுக்கிறாரு. அடுத்தது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தேவன் நம்மேல் வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்துகிறது. யோவான் 3:16 வாசி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்று அது வரையறுக்கவே முடியாத ஒரு அன்பு. அது எல்லை காணாத அன்பு.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் மேன்மையே நம்ம இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பதிலும் அவரது அன்பு பாதையில் நடப்பதில் தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பார்க்க ஆயிரம் சந்தர்ப்பங்களை அவர் நம் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். அவரது அன்பை ருசித்த நாம் அந்த அன்பை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் சீசன் ஒரு அன்பின் காலம், அது ஒரு பகிர்வின் காலம், அருளின் காலம் என்று கூட சொல்லலாம். இந்த சீசன்ல நிறைய எளியவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது, ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, எளிய மக்களுக்கு அவருடைய தேவைகளை சந்திக்கிறது, அது மாதிரி நிறைய காரியங்கள் உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் இவ்விதமாய் நம்மில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவர் மேல் அன்பு கூற கடவோம் அப்படிங்கிறத 1 யோவான் 4:11 நம்ம வாசித்து தெரிஞ்சுக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இதுக்கு கூட ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது ஒரு பட்டணத்துல ஒரு ட்வின்ஸ் இருந்தாங்களாம், ரெட்டை பிள்ளைங்க. அவங்க பேரு டேவிட் கப்ரியல். அந்த 2 பேரும் கிறிஸ்துமஸ் வெக்கேஷனுக்காக அவங்க தாத்தா வீட்டுக்கு அந்த கிராமத்துக்கு போறாங்க. அப்ப கிராமத்துக்கு அந்த கிறிஸ்துமஸ் வெக்கேஷனுக்கு போயிருக்கும்போது அவங்க வீட்டில் உள்ள வளர்ப்பு நாய், அது பேரு ஸ்மார்ட்டம். அந்த நாயோட அவங்க பால் விளையாட போறாங்க. ஒரு வாய்க்காலுக்கு அருகில அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, இந்த டேவிடும் கப்ரியலும். அந்த நாய் பாலை எடுத்துட்டு கொடுத்துட்டே இருக்கு. அப்போ அந்த பால் என்ன ஆயிடுது, அந்த வாய்க்காலில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே அந்த நாயும் வாய்க்காலில் குதிச்சிருச்சு. உடனே அந்த நாய் குதிச்சுட்டு அது வாய்க்கால்லேருந்து வர முடியாம தவிக்கிறத அந்த வாய்க்கால் பக்கத்துல ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன், அந்த பையன் பேரு ராமு. அவன் என்ன செய்யறான், உடனே வாய்க்கால்ல குதிச்சு நாயையும் அந்த பாலையும் எடுத்துட்டு கொடுக்குறான். உடனே அந்த டேவிட் கப்ரியல் 2 பேரும் அந்த ஆடு மேய்க்கிற சிறுவனோட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்போ அடுத்த நாள் டேவிடுக்கும் கப்ரியலுக்கும் பர்த்டே. அப்போ அடுத்த நாள் அந்த டேவிடுக்கும் கப்ரியலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ராமுக்கு கேக்கு ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உன்னோட பர்த்டே எப்போ ராமு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், எனக்கு பர்த்டேலாம் தெரியாது, ஆனால் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க ஒரு ஒரு இரவுல ஊர் பூரா கலர்ஃபுல் லைட்டா இருந்தது, எல்லாரும் சர்ச்சுக்கு போனாங்க, அப்போ ஆலய மணி ஒலிக்கும் போது நீ பிறந்த அப்படின்னு எங்க தாத்தா சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு தெரியும், ஆனா நான் எப்ப பிறந்தேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உடனே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த ராமு பிறந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவனுக்காக ஒரு நியூ ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு கேக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு ராமுவை விடிய காலம்பரை பார்க்குறாங்க. அப்போ அந்த குடிசையில ஒரு பழைய போர்வை போத்திட்டு ராமு தூங்கிட்டு இருக்கான். உடனே அவனை எழுப்பி அவனுக்கு நியூ ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஸ்வீட்லாம் கொடுத்து, இன்னைக்கு தான் உன்னுடைய பர்த்டே அப்படின்ட்டு அவனுக்கு பர்த்டே சாங்லாம் பாடி அவனோட ரொம்ப மகிழ்ச்சியா அந்த நாளை அந்த டேவிடும் காப்ரியலும் அவனுக்கு செய்யும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படித்தான் நம்முடைய அன்பை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த கிறிஸ்துமஸ் விழா ஒரு நிறைவு பெறுகிறது, அது ஒரு அர்த்தம் பெறுகிறது. அதனால கிறிஸ்துவின் பிறப்பினால நாம் பெற்றுள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது மீட்பு.
அதாவது ரட்சிப்பு. இயேசு பிறக்கலைன்னா நமக்கு ரட்சிப்பே கிடையாது. மக்கள் பாவத்துல மூழ்கி அவங்க வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அந்த உலக மக்களுடைய பாவங்களை போக்கிய அவங்களுக்கு விடுதலையும் நித்திய வாழ்வையும் அளிக்கிறதற்காக தான் இயேசு பிறந்தார். வாசிக்கலாம், யோவான் 3:17 வாசிக்கலாம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உலகத்திலே அவர் பிறந்ததனுடைய முக்கியமான நோக்கம் ரட்சிப்பு. மக்களை ரட்சிக்கணும், பாவத்திலேருந்து ரட்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்மளை பாவம், சாபம், வியாதி, அப்புறம் சாத்தானின் கட்டுகள் இதுல எல்லாவற்றிலும் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளை ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நம்மை நிரப்புகிறது. அப்போ இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரும் கோபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்வது எப்படி என்ற கொஸ்டின். உலக வரலாற்றுல 3 நிகழ்வுகள்ல உலகத்தின் படைப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இந்த 2 நிகழ்வுகளும் கடந்து விட்டன. இப்போது வருங்காலத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறார்? ராஜாதி ராஜாவாய், மனுக்குலத்தின் நியாயாதிபதியாய், அவர் மகிமை பொருந்தியவராய் 1000 வான தூதர்களோடும் பிரதான சேனைகளோடும் எக்கால முழக்கத்தோடும் இயேசு கிறிஸ்து வர இருப்பதை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ வேதத்தின்படி பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. முதலாவது, ஜனங்கள் பெருகி போவார்கள். இன்று 2025 நிலவரப்படி என்ன சொல்றாங்கன்னா 8.3 பில்லியன் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 830 கோடி மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்போ மக்கள் பெருகிட்டாங்க. அப்புறம் பஞ்சம் பெருகிரும். அப்ப இந்த ஆப்பிரிக்க நாடுகள்ல எல்லாம் இன்னைக்கும் பஞ்சம் அதிகமா காணப்படுது. இந்த சூடான், சோமாலியா போன்ற நாடுகள்ல எல்லாம் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. மூன்றாவது, அது பாவம் பெருகி போகும். இன்னைக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலான்னு சின்ன பிள்ளைங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர் வாசிங்க, ஹிந்து பேப்பர் வாசிங்க, அப்போ ஆங்கில அறிவு பெருகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நியூஸ் பேப்பரே வாசிக்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா 90% செய்திகள் கொலை, கொள்ளை, அப்புறம் தற்கொலைகள், விபச்சாரம், பாலியல் பலாத்காரங்கள், அப்புறம் நடிகைகளை பற்றி இப்படி தேவையற்ற செய்திகள் தான் இப்போ நியூஸ் பேப்பரில் இருக்கு. அப்போ அந்த பாவம் பெருகி போச்சு. அப்போ தானியேல் 12:4 வாசிக்கிறோம், அறிவு பெருகி போகும் கடைசி நாட்கள்ல. அப்போ இப்போ பார்க்கும்போது இன்றைய விஞ்ஞானிகள்லாம் என்ன, நம்ம வாழ்கிற இந்த உலகத்தை போல 40,000 உலகங்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்போ இந்த ஒரு நொடியில இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அறிவு பெருகி போய் நிற்கிது. அப்போ நோய்கள் பெருகி போகும். அப்போ கடைசி காலத்துல இந்த நோய்க்கு புது புது பேர் வச்சு அநேக வியாதிகளோட மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்குரிய மருந்துகளும் பெருகி போயிருக்கு. இன்னைக்கு மருத்துவமனைகள் பெருகி போச்சு, அப்புறம் மருந்து ஃபார்மசி ஷாப்ஸ் பெருகி போச்சு. அப்போ மக்கள் ஒவ்வொருவரும் வியாதியோட போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. யுத்தங்கள் பெருகி போகும் இறுதி நாட்கள்ல. இன்னைக்கு பார்க்குறோம், நாடுகளுக்கிடையே நடைபெறும் போர்கள் அதிகமாகி கொண்டே தான் இருக்கிறது. எவ்வளவோ சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாலும் யாருடையும் சமாதானத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அதே போல கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகிட்டு இருக்காங்க. அப்போ யூடியூப்பை நம்ம பார்க்கும்போது ஆளுக்காளு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க.
எதை நம்புறது எதை நம்ப முடியாது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்போ அக்கிரமங்கள் பெருகி போச்சு. இந்த அக்கிரமங்கள் பெருகிறதுனால என்ன ஆகுது? அன்பு தணிந்து போகும் அப்படின்னு நம் வேத வசனம் பார்க்கிறோம். அதுவும் இப்ப நிறைவேறி கொண்டு இருக்கிறத பார்க்கணும். குடும்பத்துக்குள்ளேயே அன்பு இல்லை, கணவன் மனைவிக்குள்ளேயே அன்பு இல்லை, விவாகரத்துலாம் டெய்லி விவாகரத்து நடந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்குது. அப்போ குடும்பத்துல பிரிவினை இருக்கு, ஒரு பாசம் இல்லை, ஒரு அன்பு இல்லை. தாய் தகப்பனை பிள்ளைங்க நேசிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்களை தாய் தகப்பன் வெறுக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நிறைய நம்ம நடந்துட்டு இருக்கு. அதே போல பூமி அதிர்ச்சிகள் பெருகி போகும் பார்க்கிறோம். நிறைய இடத்துல பூமி அதிர்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். இறுதியாக மத்தேயு 24 என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு சபைகள் பெருகிருச்சு, எங்க பார்த்தாலும் சபை, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் நிறைய இருக்கு. அப்புறம் அந்த அந்தரங்கமாக இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று விசுவசிக்கக்கூடிய அநேக விசுவாசிகள் இருக்காங்க. வெளிப்படையா சொல்ல முடியல அவங்களால. அந்த அளவுக்கு சுவிசேஷம் பெருகினதுனால நிறைய பேர் இயேசு கிறிஸ்தின் மீது விசுவாசம் வச்சு அவங்க நிறைய விசுவாசிகள் அந்தரங்க விசுவாசிகளா இருக்காங்க. அதே போல யூடியூப்பை பார்க்கும்போது அந்த அந்த செய்திகளும் அந்த ஒவ்வொருத்தர் சொல்ற சாட்சிகளுக்கும் பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு நாள் டிவி சேனல் வழியாக உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களுக்கும், அதாவது உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். உட்கார்ந்த இடத்துல இருந்து கிராமத்திலே கூட நிறைய இடத்துல மொபைல் போன்ல மெசேஜ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இன்றைய நிலவரப்படி இந்த உலகத்துல உலக மக்கள் அனைவரிலும் அதிகமா பின்பற்றப்படுகிற மதம் எது என்று கேட்டா அது கிறிஸ்தவ மதம் தான். அப்போ இவ்வளவு அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து சீக்கிரமே வரப்போகிறார் அப்படிங்கிற செய்தி, ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன் அப்படிங்கிற செய்தி எங்க பார்த்தாலும் அது ஒலித்து கொண்டுதான் இருக்குது. அப்போ இயேசுவினுடைய இரண்டாம் வருகை ஒன்று அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர்னு சொல்றாங்க. அதாவது உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே வந்துரும்னு கூட சொல்றாங்க. அப்போ 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல கூறப்பட்டுள்ளது அது இயேசு சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி அங்க சொல்லியிருக்கு. ரெண்டாவது பகிரங்க வருகை, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் அவரு 1000 வருட அரசாட்சி செய்யக்கூடியதுதான் இரண்டாவது வருகை. ஆனா சிலர் அநேகர் இதெல்லாம் நடக்குமா, சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் அலட்சியமா தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் உலகத்துல நீங்க வேணா நம்புங்க, எங்களுக்கெல்லாம் அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதே போலதான் நோவா காலத்துல உலகம் தண்ணீரால அழிக்க போறாரு, எல்லாரும் மனம் திரும்புங்கன்னு எத்தனையோ வருஷமா நோவாவும் பேழைய கட்டிட்டு தான் இருந்தார். ஆனா யாருமே நம்பல. ஆனா நோவாவுடைய குடும்பம் மாத்திரம்தான் காப்பாற்றப்பட்டு, மற்றவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம திட்டவட்டமா இயேசு கிறிஸ்துவே அத நமக்கு சொல்லியிருக்காருங்கிற போது நம்ம விசுவாசிக்கிறோம், இது நிச்சயமா நடக்கும். அப்போ இரண்டாவது வருகைக்கான அடையாளங்கள்லாம் நிறைவேறிடுச்சு. அப்போ இந்த உலக முடிவுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி திருவெளிப்பாட்டு நூல்ல கூட அது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி எல்லாமே பைபிள்ல இருக்கும்போது இதை விசுவசிக்காத ஆளுங்களும் இருக்காங்க. நோவா காலத்துல இருந்தவங்க போல ஆளுங்களும் இன்னைக்கு இருக்காங்க. இவங்க எல்லாம் நாளைக்கு ஏமாந்து போகக்கூடிய ஆட்கள் தான்.
ஏன்னா மத்தேயு 5:18 நாம் பொழுது வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு, இந்த புக்குல உள்ள ஒரு புள்ளி எழுத்து எதுவுமே நடைபெறாமல் போகாது, எல்லாம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பிலிப்பியர் 3:20 நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறனா நம்முடைய வாழ்க்கை அது எப்படி இருக்கணும்? பேதுரு கூறுவதை வாசிக்கலாம். 2 பேதுரு 3:12-14. தேவனுடைய நாள் சீக்கிரமாய்க்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். வாக்குத்தத்தின்படி நீதி வாசமாய் இருக்கும், புதியவர்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் காத்திருக்கிற நீங்கள் கரையற்றும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் செய்தியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். நம்ம கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் அவருடைய வருகையில் நாம் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு பேதுரு சொல்றாரு. அப்படி நம்ம ஜாக்கிரதையா கரைதிரையற்றவர்களாய் ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம தயாரா அவர் வரும்போது எப்படி அந்த பரலோகத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷத்தோட நம்ம போவோம் அப்படிங்கிறத எசாயா தீர்க்கதரிசி முன்னுரைக்கிறாரு. எசாயா 35:10 வாசிக்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களியுடன் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அஞ்சலும் தவிப்பும் ஓடிப்போம். அப்ப இவ்வளவு மகிழ்ச்சியோட ஆண்டவரோட நம்ம போகணும்னா நம்ம கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை, அவர் வருகைக்கு நம்ம தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு நாம் நம்மை தயார் செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, எங்களை அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்தீர். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அது கிருபையால் தாங்கி சகல ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை அநேக நன்மைகளால் முடிசூட்டி இருக்கிறேன். கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக மனிதராய் பிறந்து எங்கள் மேல் வரவேண்டிய தண்டனையை ஏற்று உமது உயிரையே கொடுத்து எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் கொடுக்கவோ எடுக்கவோ முடியாத சமாதானத்தால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி கூறுகிறோம். நோய்கள் நீங்கி தழும்புகளால் எங்களை குணப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் ரட்சிப்பில் நிலைத்திருந்து உமது வருகையில் நாங்கள் காணப்படத்தக்கவர்களாய் கரைதிரையற்ற வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை தொடர்ந்து வந்த நன்மையும் கிருபையும் எங்களோடு தொடர்ந்து வந்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள தகப்பனே,
ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை அவர் செய்த ஸ்தோத்திரி, சகல உபகாரங்கள் அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you.